வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? சில்லி சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, தேவையான அளவு தூளுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட மறுபடியும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாங்க. 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கேங்க. போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா பேட்டரோடு கலந்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணுங்க. இது நல்லா இப்போ 20 நிமிஷம் ஊறட்டுங்க. சிக்கன் பேட்டரில் ஊறிட்டு இருக்க சமயத்தில் ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் 8 வரமிளகா சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. வரமிளகா நல்லா வெந்து வரணும். வரமிளகா நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வரமிளகா நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அரைச்ச மிளகாய் விழுது சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஊற வச்ச சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு சிக்கன் துண்டுகளாக சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டுங்க. சிக்கன் அதிகமாக இருந்தால் 2 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. இதை இப்போ எடுத்துக்கலாம். பொரிச்ச சிக்கனை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது சில்லி சிக்கனுக்கு தேவையான சில்லி சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெயே சேர்த்திருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவு நறுக்கிய பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு நறுக்கிய இஞ்சி, இதை 2ஐயும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய பச்சை மிளகாய் 1 சேர்த்திக்கலாம். இது எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்திக்கலாங்க. அதாவது க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை குடமிளகா 1, சிவப்பு குடமிளகா 1, உங்களுக்கு எந்த கலரில் குடமிளகா கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். எல்லாமே க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. இதையெல்லாம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்தது அரைச்ச வரமிளகா விழுது சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாஸஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ். ஏற்கனவே நம்ம வரமிளகா விழுது சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கிங்க. 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு வினிகர், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு தூளுப்பு. இதையெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். சாஸ் நல்லா திக்காக வரதுக்கு 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்திக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறதுனால நல்லா திக்காக கிடைக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்திக்கலாம்.
நல்லா சிக்கனில் சாஸ் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திக்கலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சில்லி சிக்கன் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த சில்லி சிக்கன் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.